கண்ணதாசோட ஒரு முக்கியமான கதை இருக்கு, போய்கொண்டிருப்பவர் அந்த கதைக்கு பேர். அது என்னன்னா, விருத்தான ஒரு போட்டோகிராஃபர், அந்த ஆள் தான் பல்லவன். இந்த விருத்தான ஒரு போட்டோகிராஃபரை பத்தியான கதை. கதை என்னன்னா, ஒரு கல்யாண வீட்டுல வந்து ஒரு போட்டோகிராஃபர் போட்டோ எடுத்துருப்பான். தாலி கட்டும்போது ஒரு போட்டோ எடுப்பான். கொஞ்சம் கவனிச்சுனே இருப்பாங்க, கதை எழுதுற கண்ணதாசன் வந்து அதை கவனிச்சுனே இருப்பாங்க. திடீர்னு அவன் தலையில அடிச்சுடுவான். அடிச்சுட்டு தனியா உட்காந்து ஓன்னு அழுவான் கல்யாண வீட்டுல. இது ஏஞ்சி போய் அவன் தோல்ல கை போட்டு என்னன்னு கேட்பான். சொல்ல, இல்ல சார், தாலி கட்டும் போது ஒரு போட்டோ எடுத்தால அது மிஸ் ஆயிடுச்சுதான் சொல்லுவான். சொல்லாது, அதனால என்ன மிஸ் ஆன ஒரு போட்டோ வந்து மிஸ் ஆகுது, அதனால என்னாச்சு, அதுக்கே தலையில வச்சு அழுவேன்னு கேட்பான். அவன் போய் பார்த்து சொல்லுவான், சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க, இந்த தாலி கட்டுற வினாடி இதுல அந்த பிராக்ஷன் ஆஃப் த செகண்ட் இதுல, அப்ப அவனுக்கு ஒரு உடம்பு முழுக்க ஒரு பிளட் ஏறி ஒரு அப்படியே ஒரு புது உணர்ச்சியா அவன் முகத்துல வெளியே வரல, அதை மறுபடியும் எப்படி சார் நான் வாழ்க்கையில எடுத்துட முடியும், அது மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றேன், இன்னொன்னு எடுத்துக்கலாம், நீங்க எப்படி சார் சொல்றீங்கன்னு கேட்பான். இவர் எழுதாரு, இவன் போட்டோகிராஃபர் இல்ல, விருத்தா வந்து கலைஞன் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா போட்டோகிராஃபருக்கும் கலைஞனுக்கும் உள்ள வித்தியாசம். அப்புறம் நான் அந்த கதைலாம் கொள்ள, ரெண்டு இடம் இருக்கு, இது ஒண்ணு, இன்னொரு இடம் இருக்கு. அந்த இடம் ஒரு நாள் வந்து அவன் இவர்கிட்ட சொல்லுவான், இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடாங்க. சார், இந்த ஏஞ்சல் வந்து இப்படிலாம் என்ன பண்றா சொல்லையோ, அவ சின்சியரா லவ் பண்றா, இவனுக்கு தெரியாது, அவ இவங்க லவ் பண்றான்றதே இவன் சொல்லிதான் தெரியும். ஒரு நாள் அவன் சொல்லுவான், சார் ரொம்ப சந்தோஷம் சார், ஏஞ்சல் இன்னொரு இடத்துல கல்யாணம் ஆக போகுது. இவன் சொல்லாது, இது துக்கமாவே இல்லையா, என்ன சார் துக்கம், அந்த கல்யாணத்துக்கு நானா போட்டோ எடுக்கிறேன். என்னன்னா, ஒரு கலைஞனுக்கு இவன் காதல் போயிடுச்சுன்றத விட அந்த கல்யாணத்துக்கு இவன் தான் போட்டோ எடுக்க போறான்றதுதான். இதுதான் சார் ஆர்டிஸ்டுடைய இடம். அப்புறம் மூணாவது ஒரு இடம், இப்ப இந்த கதையை கண்ணதாசன் எங்கிருந்து தொடங்குவார்னா, ஒரு கரடு முரடான சந்து, சாக்கடை தண்ணி எல்லாம் இருக்கிற ஒரு சந்துல பூந்து விருத்தா வந்து இந்த ஏஞ்சலை பார்க்க போயிருப்பான். இதான் கதை. பல வருடங்களுக்கு பிறகு போனா ஒரு இருக்கக்கூடாத இடத்துல அவ இருப்பா. ஒரு குழந்தை இருக்கும், குழந்தை ஸ்கூல் போயிடும். இவன் போன உடனே அவ நீ ஏண்டா வந்த அப்படின்ற மாதிரி அவன் பாப்பா. இவன் ஸ்கூல்ல உட்காந்துப்பான். அவன் சோறாக்கிலே இருப்பா குழந்தைக்கு. அது இன்னொன்னு திடீர்னு யாருமே ரெண்டு பேரும் பேசிக்கவே மாட்டாங்க. திடீர்னு ஒரு செகண்ட்ல அவ வந்து வீட்டுல போய் ஒரே தேடுவான். தேடி கண்டுபிடிச்சா ஒரு ஹிந்து பேப்பர், இங்கிலீஷ் ஹிந்து பேப்பர் அவங்க வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்து இதான் கிடைச்சா உனக்கு அப்படின்னு இவன் முன்னாடி போடுவான். எடுத்து பார்ப்பான், ஒரு ஃபுல் பேஜ் ஹிந்துல இவன் எடுத்த போட்டோ ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிருக்கு. இந்தியாவிலே முதல் பரிசு வாங்கின போட்டோ. அதைதான் எடுத்து வந்து இவன் மூஞ்சில் அடிப்பாங்க. இவன் எடுத்து பார்த்தோன்னே இவன் ஷாக் ஆயிடுவான். என்னன்னா, ஏஞ்சலுடைய கல்யாணத்து அன்னைக்கு இவன் எடுத்த போட்டோ. அந்த போட்டோ ஏன் அவன் மூஞ்சில் அடிக்கிறான்னா, சர்ச்சில் வந்து வெளியே வருவா சாயங்காலம் 4:30 மணிக்கு. ஒரு சோழ கொள்ளையினுடைய கிரீன் பேக்ரவுண்ட்ல அந்த அந்த சர்ச் இருக்கும். வெளியே வந்தோடனே ஒரு காத்து அடிக்கும் திடீர்னு. அடிச்சோடனே இவருடைய முன்னாடி அந்த ஒயிட் கலர் முன்னாடி வந்து அப்படியே காத்துல விலகிடும். விலகினோட வெறும் பேஸோட இருந்து அந்த முந்தானை அப்படி அள்ளி போட போவான். அப்பதான் அந்த போட்டோகிராஃபி எடுத்துருப்பான். அதான் இந்தியாவின் நம்பர் 1 போட்டோவா செலக்ட் ஆயிருக்கும். அதான் வந்து இவன் கொடுத்திருப்பான். அதுதான் செலக்ட் ஆகி இப்ப பரிசு இருக்கும். இத வந்து தூக்கி போட்டு சொல்லுவா, இந்த போட்டோ தவிர வேற போட்டோ கிடைக்கல அவங்களுக்குன்னு கேட்பா. அன்னிலிருந்துதான் என் குடும்பம் இப்படி சின்ன பின்னமா வச்சுருந்தா. ஒரு ஆர்ட், ஒரு ஃபேமிலியினுடைய சிதைவு. ஆனா பிடிவாதமா ஒரு ஆர்டிஸ்ட் தான். எப்படி சார் பிளட் ஏறி அந்த முகத்துல பிளிவுற அந்த நிமிஷத்தை மறுபடியும் எடுத்துக்கலான்னு எப்படி சார் நீங்க சொல்றீங்கன்னு கேட்கிற இடம் இருக்குல்ல, அதுதான் பல்லவன். அதனால்தான் அந்த ஆள் வந்து ரொம்ப முக்கியமா அந்த ஊர்ல பெரிய ஆர்டிஸ்ட். நிறைய பேர் இந்த ஊர்ல பாடி நான் கேட்டுக்கிறேன். ஆனா ரவி பாடும்போது ஒரு 50 தடவை நான் பாட சொல்லிக்கிறேன். வள்ளலாருடைய ஒரே ஒரு பாட்டை நீ எனக்காக பாடு கலைத்து வந்திருக்காரு ரவி. இல்ல அந்த பாட்டை பாடி கூட நீ நிகழ்ச்சி வந்திருக்கலாம். நான் வந்து கத்தி கேள்வி அழுதுகிறேன் அந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம். ஊர் குளத்தை தூர்த்தேனா அந்த பாட்டை வந்து இந்த ரவி மாதிரி பாடி நான் லைஃப்ல கேட்டதே இல்லை. அப்போ சாதாரண ப்ரொஃபஷனலா இருக்கிற ஒரு பாடகனுக்கும் ஒரு கலைஞனுக்கும், சாதாரண பர்சனலா வரைகிற ஒரு பேனர் ஆர்டிஸ்டுக்கும்
பல்லவன் மாதிரி இருக்கிற ஒரு கிரியேட்டிவ் ஆர்டிஸ்டுக்கும் சாதாரணமா எழுதுகிற ஒரு எழுத்தாளனுக்கும் ஒரு மிகுந்த நுட்பத்தை எழுதி அடுத்த நூற்றாண்டுக்கு கடத்துகிற ஒரு எழுத்தாளனுக்கும் உண்மையிலே டிஃபரண்ட் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த கசப்புகள், இந்த அரசியல், இந்த குழு மனப்பான்மைகள் இதெல்லாம் கரைஞ்சி தூர போய் ஒண்ணுமே இல்லாதாகி கலைஞன் என்பவர் மட்டும்தான் என்னைக்கோ செத்து போன சந்தானராஜ் என்கிற அந்த வள்ளிவாகையை சேர்ந்த அந்த மிகப்பெரிய ஓவியனை இந்த மேடையில் நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்லுவேன். டெய்லிஸ்ல தான் அவர் படிச்சான்னு சொல்லுவாங்க. 8வது படிக்கும்போது ஒரு வாதியார் வந்து கிட்ட போய் கேட்கிறார் சந்தானராஜன், பீடி பிடிச்சியாடா அப்படின்னு கேட்கிறார். சந்தானராஜ் 8வது படிக்கிற பையன். அவர் ஏன்னு சொல்றாரு, பீடி பிடிச்சா பீடி நாத்தம் தான் சார் ஒரு வாயில இருந்துன்னு சொல்றாரு. அன்னையோட ஸ்கூல் ஓவர். அடுத்த நாள்ல இருந்து அவர் அண்ணாமலையார் கோயிலுக்கு போக ஆரம்பிக்கிறார். அண்ணாமலையார் கோயில போய் தான் டிராயிங் வந்து அவர் சுவீகரிச்சு எடுக்கிறார். இன்னைக்கு உலகத்துல திருவண்ணாமலையில படிச்ச கோவிஸ் மிஷன்ல படிச்ச யார் பேரும் அவனுக்கு ஞாபகம் இல்லை. நான் பாரிஸ்லயோ லண்டன்லயோ போய் நான் திருவண்ணாமலை இருந்து வரணும், ஏபி சந்தானராஜ் ஊரா அப்படின்னு கேட்கிறேன். அந்த ஐடென்டிட்டி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் அப்படின்னு நினைக்கிறேன். இதை ஒரு கலைஞனுக்கும் கலைஞன் அல்லாதவனுக்குமான ஒரு வித்தியாசம்.